இந்த உணர்ச்சிகள நாம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். காமமா இருக்கட்டும், அது நம்ம எல்லாம் அழிவை தரும். நீங்க பசியில உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பசிய உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி தெரியுமா? உணவுக்காக திருட ஆரம்பிச்சுருவீங்க. அப்புறம் லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, இவங்களுக்கெல்லாம் பசிய கட்டுப்படுத்த முடியாது. இவங்களுக்கெல்லாம். அதனால தான் என்ன பண்றாங்க, லஞ்சம் திருடுறதுல தானே திருடுறதோட இன்னொரு வடிவம் தான் ஊழல், லஞ்சங்கிறது என்னதுன்னா, அது பெருசாகும்போது அதோட வடிவம் மாறுது. திருட்டு திருட்டு தான் சின்னதா திருடுற, அது பெருசாகும்போது லஞ்சம், ஊழல் அப்படின்னு கொள்ளையடிக்கிறது, இது எல்லாமே திருட்டின் பல்வேறு பரிமாணங்கள் தான். அதனால இந்த மாரி திருடுறவங்க என்ன பண்ணுவாங்க, நேர்மையற்றவர்களுக்கு பசிய கட்டுப்படுத்த முடியாது. அவங்களால இப்போ உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியாது. உணர்ச்சிகள கட்டுப்படுத்தலன்னா, அப்பதான் இந்த குற்றங்களே ஏற்படும். இப்போ காமத்த கட்டுப்படுத்தலன்னா, அங்க என்ன நடக்குது? விபச்சாரம் நடக்குது, பாலியல் பலாத்காரம் நடக்குது, சிறு குழந்தைகளை அ பாலியல் பலாத்காரம் செய்வது, அ மொ யார வேணாலும் பலாத்காரம்னு வந்துச்சுட்டா, அப்ப யார் கிடைக்கிறாங்களோ, வயதானவங்களா இருந்தாலும் சரி, இளமையானவங்களா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் ஆடா இருந்தா என்ன, மாடா இருந்தா என்ன, அப்படிங்கிற மாரி தான் ஆயி போயிடும். உணர்ச்சிகள கட்டுப்படுத்தலன்னா. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியல. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இந்த குற்றங்கள் ஏன் நடக்குது? உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியல. பசிய கட்டுப்படுத்த முடியல. அ வாழணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய கட்டுப்படுத்த முடியல. பெரிய வீடு கட்டணும், சோபா அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருடுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி குடுக்குறதில்ல. இந்த உணர்ச்சிகள எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, கட்டுப்படுத்தினா தான் நாம ஆரோக்கியமா வாழ முடியும், பாதுகாப்பா வாழ முடியும். இந்த உணர்ச்சிகள கட்டுப்படுத்தாதனால தான் குற்றங்களே நடக்குது. அப்போ இந்த உணர்ச்சிகள எப்படி கட்டுப்படுத்துறது? அதுதான் உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடோட நோக்கமே இந்த உடல கட்டுப்படுத்துறது. இந்த உடம்பு ஏன் திருடுது? இந்த கை ஏன் திருடுது? ஏன்னா, அது பசிய கட்டுப்படுத்த முடியல. அதனால தான் திருடுது. என்னால 2 நாளைக்கு பட்னியாவே கிடக்க முடியும். நான்லாம் 5 நாளைக்கு பட்னியா கிடந்திருக்கேன். தண்ணி மட்டுமே குடிச்சுட்டு. அப்ப என்னால 5 நாளைக்கு பட்னி கிடக்க முடியும் அப்படிங்கும்போது, நான் எதுக்காக ஒரு உணவ போய் திருடணும்? ஒரு உணவை எதற்காக நான் திருட வேண்டும்? அந்த அளவுக்கு அது என்ன தூண்டுமா? எப்பேர்ப்பட்ட உணவா இருந்தாலும் அசராம நின்னு பார்ப்பேன். பார்க்கக்கூடிய அது ஆசையெல்லாம் அந்த அளவுக்கு உணர்ச்சிகள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா தான், நீங்க பாதுகாப்பா வாழ முடியும். உணர்ச்சிகள கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலன்னா, அப்பதான் என்ன நடக்கும்? விபச்சாரம் நடக்கும், கள்ள தொடர்பு நடக்கும், ஒரு மனைவிக்கு கணவன் உண்மையா இருக்க மாட்டான், கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்க மாட்டாங்க. இப்படி பலவித குற்றங்கள் நடைபெறுவதற்கு உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை. ஆசைகளை கட்டுப்பாட்டிற்குள் இல்லை. ஒரு மனைவி ஒருத்தனுக்கு போறதில்ல. மனைவி தெரியாம இன்னொருத்திய வச்சுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஆசை கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. ஆசைய அனுபவிப்பதற்குன்னு வழி இருக்கு. வழி இருந்தாலும் ஒரு மனைவி இருக்கிறா. அப்ப இருந்தாலும் இவன் இன்னொருத்தரை தேடி போறான். அதுபோல ஒரு பெண்ணுக்கு தனது கணவன் இருக்கிறான். இருந்தாலும் இன்னொருத்தனை தேடி போறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆசை என்பது அளவுக்கு அதிகமா இருக்கு. கட்டுப்படுத்த முடியல. அது மாரி பசிய கட்டுப்படுத்த முடியல. அப்போ இந்த உடலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது ஆபத்தாக மாறிவிடும். அது அழிவை நோக்கி தான் செல்லும். அதனால அந்த உடல் உணர்வுகளை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அது ஒரு கட்டாயமான நடைமுறை. இந்த உடல் உணர்வு நான் கட்டுப்படுத்தியே ஆகணும். அந்த உடம்ப கட்டுப்படுத்தியே ஆகணும். பணத்த தேடி நீ உலகம் முழுக்க அலையிறான். நாயா அலையிறான். நாடோடியா அலையிறான். நாடோடித்தனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படின்னா உணர்ச்சிகள கட்டுப்படுத்தணும். ஆசைய கட்டுப்படுத்தணும். அதற்கு ஒரே வழி உணவு கட்டுப்பாடு. இந்த உடம்ப எப்படி கட்டுப்படுத்தணும்னா, உணவு கட்டுப்பாடு. தியானம்லாம் தேவையே இல்ல. அதெல்லாம் கஷ்டமான விஷயம். மனத கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் தேவையில்லை. உணவில் கட்டுப்பாடு. எந்த உணவை சாப்பிட்டால் இந்த உடல் கட்டுப்படும்? பச்சை உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டுமா? அப்படி இல்ல. சமைச்சும் சாப்பிடலாம். சமைத்த உணவுகள் கூட எதை சாப்பிட வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இருக்கு. நான் சொல்லுகிற உணவுகளை சாப்பிட்டால் மட்டும் தான் இந்த உடல் கட்டுப்படும். கட்டுப்பட்டு அப்படி பொட்டி பாம்பு மாரி நிக்கும். இந்த உடல் உணர்வுகள் எல்லாமே. மனசு அப்படியே நிக்கும். தியானம்லாம் தேவையில்ல. நான் சொல்ற உணவுகளை சாப்பிடுங்கள். ஆனா, அத சாப்பிடுறது கஷ்டம். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள் இந்த உணவுகளை உப்பு போட்டு சமைச்சு கூட சாப்பிடலாம். பச்சையாவும் சாப்பிடணும். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இதை தவிர வேற எத சாப்பிட்டாலும் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதை சாப்பிட்டால் உங்கள் உடல் கட்டுப்பாட்டிற்குள் இருக்காது. நாட்டு சர்க்கரை, வெள்ளச்சீனி, மைதா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உங்க உடம்பு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. உங்க உணர்வுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப அதற்கு தான் உணவு கட்டுப்பாடு. பாருங்க, தியானம் பண்ண வேண்டிய டெய்லி 1 மணி நேரம் தியானம் பண்ண வேண்டிய தேவையில்ல. இமயமலைக்கு போகணுங்கிற தேவையில்ல. கோயில் கோயிலா அலையணுங்கிற தேவையில்ல. எப்பல்லாம் மற்ற மனசுல கெட்ட எண்ணம் வருதோ, அப்பல்லாம் மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கெட்ட எண்ணங்களை தடுப்பது எப்படி? நான் சொல்லுகிற உணவுகளை சாப்பிடுங்கள். நான் சொல்லுகிற உணவுகளை எந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேனோ, அந்த உணவுகள சாப்பிடாதீங்க. எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று நான் இப்பொழுது சொன்னேனோ, அதை மட்டும் சாப்பிடுங்க. இந்த உணவு உணவு கட்டுப்பாடு தான் உடல் உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது. உடல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி விட்டால், இங்கு குற்றங்கள் நடக்காது. விபச்சாரம் நடக்காது. பாலியல் குற்றங்கள் எதுவுமே நடக்காது. பெண்கள் சுதந்திரமா இருக்கலாம். ஆண்களும் சுதந்திரமா இருக்கலாம். திருட்டு, கொலை, கொள்ளை இதனால இன்னைக்கு பெண்கள் மட்டும் சுதந்திரம். ஆண்களுக்கும் சுதந்திரம் வேணும். தனியா ஒரு ஆண் நடந்து போறதுக்கு, வெளிய போயிட்டு வர்றதுக்கு ஆண்கள் ஏன்னா திருடர்கள் ஒரு ஆண அடிச்சு போடலாம். இன்னைக்கு ஓரினச் சேர்க்கை ஆண்களுக்கு ஓரினச் சேர்க்கை கூட இருக்கு. ஆபத்து.
ஓரினச் சேர்க்கையாளர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள். ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவதற்காக வன்புணர்வை கூட பயன்படுத்துவாங்க. ஒரு ஆண் இன்னொரு ஆண் மீது காமுறுகிறான். அந்த ஆணை பிடித்திருக்கு. ஆனால் அவன் சம்மதிக்க மாட்டான் என்கிறான் போது, அவனை வன்புணர்வு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வன்புணர்வு பண்ணி வெளியே தெரியக்கூடாதுங்கிறத கொலை கூட பண்ணுவாங்க. இப்போ ஜான் டேவிட்டுங்கிற ஒரு கதையை நம்ம படிச்சோம்ல சின்ன வயசுல. ஜான் டேவிட் நாவரசன்னு ஒரு சின்ன வயசுல பெரிய அது இன்னும் மறக்கல. 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு முழுக்க கேட்ட ஒரு விஷயம். இன்னும் மறக்கல. அது ஓரினச் சேர்க்கையால் ஏற்பட்ட ஒரு கொலை தான் அது. ஓரினச் சேர்க்கை என்பது கொலை வரைக்கும் போகும். அதனால இன்னைக்கு ஆண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அதனால ஏன் காரணம் என்னன்னா, உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியல. எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால அத நோக்கி போயிட்டே இருக்காங்க. அப்ப அது மாரி மது, போதைப் பொருள் கலந்த புகைப்பிடிக்கிறது, மதுபானம், அதாவது உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானம், இதெல்லாம் குடிச்சீங்கன்னா, உங்க உடல் உணர்வுகள கட்டுப்படுத்த முடியாது. உடலுக்கு நன்மை செய்கிற மதுபானம் இருக்கு. அதே நேரத்தில கள்ளு குடிக்கக்கூடாது. கள்ளு ஆபத்தானது. இயற்கையிலேருந்து கிடைக்கிற எல்லா மதுபானமும் நல்லதுன்னு நெனச்சுக்கணும். ஒயின் மென்மையான போதையா இருக்கணும். ஆணும், பெண்ணும் உட்கார்ந்து அருந்துக அது கெட்ட பழக்கம் கிடையாது. அப்படிங்கிற அந்த பார்வை புரிதல் இருக்கணும். மக்கள் இது கெட்ட பழக்கம் இல்ல. மதுபானம் அந்த மாரி மதுவை மாற்ற வேண்டுமே தவிர, மதுபானத்தை குறை சொல்லக்கூடாது. நாம இன்னைக்கு உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை குடிக்கிறோம். அந்த தீங்கு தருகிற மதுபானத்தை குடித்தால் உடல் உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்காது. அதனால தான் அத நம்ம தீங்குன்னு நம்ம சொல்றோம். சில மதுபானம் இருக்கு. ஒயின் இருக்கு. நாமளே வீட்டிலேயே தயாரிக்கலாம். அதை நாம் தயாரித்து குடிக்க வேண்டும். மென்மையான போதை தான் வரும். குடும்பத்தோட குடிக்கலாம். அது அது நமது உடல் உணர்வுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள உதவும். உணவுகள கட்டுப்பாடு. உள்ள வயித்துக்குள்ள போதுல்ல, அதுல கட்டுப்பாடு இருக்கணும். அந்த கட்டுப்பாடை கடைபிடித்து அதத்தான் உணவு கட்டுப்பாடுன்னு நான் சொல்றேன். அதுல நீங்க கட்டுப்பாட்டோட இருந்துட்டீங்கன்னா, உங்க உணர்ச்சிகள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரலாம். உங்களுக்கு தியானமே தேவையில்ல. தியானமே தேவையில்ல. அதனால அதற்காக தான் நம்ம உணவு கட்டுப்பாடுன்னு சொல்றோம். ஏன் உணவு கட்டுப்பாடு தேவை? மனதை கட்டுப்படுத்துவதற்காக, உடலை கட்டுப்படுத்துவதற்காக. இது கட்டுப்பாட்டு அப்புறம் அது மாரி நீங்க நோய் வந்துரும். இப்போ உணர்ச்சிகள கட்டுப்படுத்தலன்னா என்ன ஆகும்? குற்றங்கள் மட்டும் நிகழாது. திருடுறது, வன்புணர்வு அது மட்டும் நிகழாது. இப்போ உணவுகள்ல ஒரு கண்ட பரோட்டா, இப்ப பிரியாணிலாம் சாப்பிட்றீங்க. கண்டதையும் கடைசியில நோய் வந்துரும். சுகர் வந்துரும். புற்றுநோய் வந்துரும். அதுபடி பல வகையிலயும் உங்களுக்கு ஆபத்து இருக்கு. உடல் பருமன் ஏற்படும். அதனால நீங்க உணவுல கட்டுப்பாடு இல்லன்னா, உங்களுக்கு குற்றங்கள் வரும். உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியாது. அது பாலியல் வன்முறைகளுக்கு வழி செய்யும். காமத்த ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னா, உணவுல கட்டுப்பாடு இல்லாம தான் காமத்த கட்டுப்படுத்த முடியல. உணவு கட்டுப்பாடு நான் சொல்லுகிற எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று சொன்னேனோ, அந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்கள். உங்கள் காமம் கட்டுப்பட்டு நிற்கும். இப்படி உணவு கட்டுப்பாடு தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும், மனிதர்களை கட்டுப்படுத்தும், மனித வாழ்க்கையை பாதுகாப்பானதாக மாற்றும். நோய்களிலிருந்து, குற்றங்களிலிருந்து மனிதர்களை விடுவிக்கும். அதனால அதனால தான் நான் உணவு கட்டுப்பாடுன்னு நான் சொல்றேன்.